வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம ஆடியோ தொழில்நுட்பம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு, அதே சமயம் இன்டர்நெட்ல வைரலா பரவிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுகாதார பயத்தை பத்தியும் இந்த அலசல்ல பார்க்க போறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற இயர்பட்ஸ், ஏர்பாட்ஸ்லாம் உண்மையில சேஃப் தானா? இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்னங்கறத தரவுகளோட டீப்பா அனலைஸ் பண்ணலாம். நம்ம ஆடியோ உலகத்துல எவ்ளோ பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியை தாண்டி வந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 80களில் ரொம்ப பெருசா வெயிட்டா இருந்த வாக்மேன் ஹெட்ஃபோன்ஸ்ல ஆரம்பிச்சு 2000களில் பாக்கெட்ல எப்பவுமே சிக்கிக்கிற வயர்டு இயர்ஃபோன்ஸை தாண்டி வந்தோம். ஆனா இப்போ குறிப்பா 2016க்கு அப்புறம் எந்த வயர் தொந்தரவும் இல்லாத ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ், ஏர்பாட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சுதந்திரம் நிஜமாவே அபாரமான ஒரு வளர்ச்சி தானங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த டெக்னாலஜி வளர வளர அதை பத்தின பயமும் நமக்குள்ள வளருது இல்லையா? முழுசா வயர்லெஸ் டெக்னாலஜிக்கு மாறினதுனால இந்த கருவிகள் ரகசியமா நம்ம உடம்புக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுமோன்னு ஒரு சந்தேகம் நம்மள பல பேருக்கு கண்டிப்பா வந்திருக்கும். புதுசா ஒரு விஷயம் வரும்போதெல்லாம் இப்படி தோன்றது சகஜம்தான். டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருந்தாலும் சோஷியல் மீடியால தேவையில்லாத பயம் எப்படி பரப்பப்படுதுங்கிறதுக்கு ரீசெண்டா வைரலான ஒரு போஸ்ட் தான் பெரிய உதாரணம். ப்ளூடூத் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணா மூல கதிர்வீச்சால பாதிக்கப்படும்னு ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. இந்த வயர்லெஸ் டெக்னாலஜிக்கு எதிரா ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் காட்டுறதை நீங்க சமீபத்துல பார்த்திருக்கலாம். இந்த வைரல் போஸ்ட்ல அப்படி என்னதான் சொல்லிருக்காங்க? வயர்டு இயர்ஃபோன்ஸை விட ஏர்பாட்ஸ் 150 மடங்கு அதிக கதிர்வீச்சை வெளியிடுதுன்னு, ப்ளூடூத் அலைகள் மூளைக்கு பக்கத்திலே ரொம்ப நேரம் இருக்கிறதால நம்ம நரம்பு மண்டலம் கடுமையா பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பாதுகாப்பை கருதி மறுபடியும் பழைய வயர்டு இயர்ஃபோன்ஸ்க்கே மாறுறது நல்லதுன்னு ஒரு அட்வைஸ் வர. இது கேட்கும்போதே கொஞ்சம் பதட்டமா இருக்குல்ல? ஆனா இங்க தான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். இது உண்மையான யூட்டர்ன் மாதிரியான சுதந்திரமான உண்மை சரிபார்க்கும் குழுக்கள் சயின்டிஃபிக்கா விசாரிச்சு பார்த்திருக்காங்க. அதோட முடிவு என்ன தெரியுமா? இது 100க்கு 100% பொய்யான தகவல். ஆமாங்க, இது முற்றிலும் ஆதாரமற்ற ஒரு வதந்தி. இந்த போஸ்ட்ல சொல்ற விஷயங்கள்ல துளி கூட அறிவியல் உண்மை கிடையாது. இந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கதிர்வீச்சு பத்தின சில அறிவியல் உண்மைகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கதிர்வீச்சுல 2 முக்கிய வகை இருக்கு. ஒன்னு அயனையாக்கும் கதிர்வீச்சு, அதாவது அயனைசிங் ரேடியேஷன். இன்னொன்று அயனியாக்காத கதிர்வீச்சு, அதாவது நான் அயனைசிங் ரேடியேஷன். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மலைக்க வைக்கும் வித்தியாசம் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த அயனியாக்கும் கதிர்வீச்சு பத்தி பார்ப்போம். இது ரொம்பவே அதிகமான ஆற்றல் கொண்ட ஒரு கதிர்வீச்சு. ஹாஸ்பிட்டல்ல எடுக்கிற எக்ஸ்ரே அப்புறம் காமா கதிர்கள்லாம் இந்த வகையில தான் வரும். இந்த அப்பரிமிதமான ஆற்றல் என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள்ல இருந்து எலக்ட்ரான்களை வலுக்கட்டாயமா பிரிச்சு எடுத்து நம்மளோட டிஎன்ஏவையே சேதப்படுத்துற அளவுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா இதுக்கு நேர்மாறா நம்ம டெய்லி யூஸ் பண்ற ப்ளூடூத், ஏர்பாட்ஸ் இதெல்லாம் அயனியாக்காத கதிர்வீச்சை மட்டும் தாங்க பயன்படுத்துது. இது ரொம்ப ரொம்ப குறைவான எனர்ஜி கொண்ட பாதுகாப்பான கதிர்வீச்சு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ற வைஃபை, ரேடியோ அலைகள், ப்ளூடூத் இது எல்லாமே இந்த கேட்டகரி தான். இதுக்கெல்லாம் நம்ம அணுக்கள்ல இருந்து எலக்ட்ரான்களை பிரிக்கவோ இல்ல டிஎன்ஏவை சேதப்படுத்துற அளவிற்கோ துளி கூட பவர் கிடையாதுங்கிறது தான் ஆணித்தரமான உண்மை. சயின்ஸ் படி பார்த்தோம்னா விஷயம் ரொம்பவே கிளியரா இருக்கு. ப்ளூடூத் சாதனங்கள் பாதுகாப்பானவை. அது நம்ம மரபணுக்களை சேதப்படுத்தணும்னு சொல்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அது மட்டும் இல்லாம தினசரி நாம் பயன்படுத்தும் இந்த வயர்லெஸ் சாதனங்களால பெரிய அளவுல உடல்நல ஆபத்துகள் வரும்னு இதுவரைக்கும் உலகத்துல எந்த ஒரு உறுதியான அறிவியல் பூர்வ ஆதாரமும் கண்டுபிடிக்கப்படவே இல்ல. நான் சொல்றது ஏதோ மேம்போக்கான கருத்து கிடையாதுங்க. மெடிக்கல் நியூஸ் டுடே, ரிசர்ச் கேட் மாதிரியான பல சர்வதேச மருத்துவ தளங்கள் இது பத்தி நிறைய ஆய்வுகள் செஞ்சு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா செப்டம்பர் 2024ல ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்ல மொபைல் போன் கதிர்வீச்சுக்கும் மூளை புற்றுநோய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆணித்தரமா நிரூபிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம டெக்னாலஜி எவ்வளவு பாதுகாப்பானதுங்கிறத ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணுது. ஆடியோ டெக்னாலஜியோட இந்த வளர்ச்சி நமக்கு ஒரு மேஜிக் மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் ரொம்பவே அடிப்படையானது, பாதுகாப்பானது. அதனால அறிவியல் ஆதாரம் இல்லாத தகவல்களை நாம எப்பவுமே நம்பக்கூடாது. கண்ணை கவர்ற ஒரு வைரல் போஸ்ட் நம்மளோட டெக்னாலஜி யூசேஜையோ இல்ல நம்ம நிம்மதியையோ கெடுக்க நாம அனுமதிக்கவே கூடாது. இந்த பகுப்பாய்வோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை வைக்க விரும்புறேன். டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு வயர்லெஸ் உலகமா மாறிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியாத ஒரே காரணத்துக்காக வேற எந்தெந்த அன்றாட தொழில்நுட்பங்களை பார்த்து நாம தேவையில்லாம பயந்துட்டு இருக்கோம்? உண்மையான ஆபத்து எது, வெறும் வைரல் வதந்தி எதுன்னு நாம எப்படி பகுத்தறிய போறோம்? இது நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சிந்தியுங்கள்.